அடுத்ததாக 5வது வார்த்தை, தேவன் சொன்ன 5வது வார்த்தை யோவான் எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், தேவனை சிலுவையில் அறைந்த பொழுது அவர் தாகமாக இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. அவர் மிகுந்த தாகத்தோடு இருந்தார். அவருடைய தாகம் வேறு. மனித நம்ம தண்ணி குடிக்காமல் ஏற்படுகிற தாகம் போல அல்ல. அவருடைய தாகம் வந்து ஆத்ம தாகத்தை அவர் இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். இதை குறித்ததான நம்மோடு செய்தியை பகிர்ந்து கொள்ள வருகிறார் சகோதரி ராணி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். யோவான் 19:28 எடுத்தவங்க வாசிங்க. தாகமாக இருக்கிறேன். சிலுவையில் தொங்கிய நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துக்குரிய 5ஆம் வார்த்தை தாகமாக இருக்கிறேன். பொதுவாக ஒரு மனுஷன் வந்து ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும் அப்படின்ட்டு டாக்டர்லாம் சொல்லுவாங்க. பொதுவாகவே மனுஷனா 3 லிட்டர் தண்ணீர் குடிக்கணும். இங்கே இயேசு கிறிஸ்து வந்து ஹெட்செமனே தோட்டத்தில் பிடிக்கப்பட்ட முதல் அவர் வந்து சிறைப்பட்ட வரைக்கும், அந்த கடைசி வரைக்கும் அவர் கொஞ்சம் கூட தண்ணியே குடிக்கவே இல்லை. அவர் உடல்ல இருந்து ரத்தம் மட்டும்தான் சிந்தப்பட்டு கொண்டே வந்துட்டே இருந்துச்சு. அதனால அவர் ரொம்ப உடல் வந்து பலவீனப்பட்டு கொண்டே இருந்தார். அந்த வேளையில தான் தாகமாக இருக்கிறேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை வந்து முன்வைக்கிறார். இதை குறித்து ஒரு 3 விஷயங்கள் சிந்திக்கலாம். இஸ்ரவேல் மக்கள் வந்து தாகத்தோடு இருந்த வேளையில் அவர்களுக்கு தாகம் தீர்த்தவர் நம்ம ஆண்டவர். அந்த தண்ணீர் வந்து ரொம்ப கசப்பாக இருந்துச்சு. அதை அதை மாற்றி அந்த தண்ணீரை வந்து அவங்களுக்கு கொடுத்தாரு. 2வது, ஆகார் வந்து வனாந்தரத்தில் அலைந்து திரிந்த நேரத்தில் குழந்தையாகிய இஸ்மவேலுக்கு தண்ணீர் தாகம் எடுத்த போது அந்த தண்ணீர் துறவை காட்டினர் வந்து நம் தேவாதி தேவன் தான். அடுத்தால சிம்சோன், அவர் தாகமாக இருந்த போது கர்த்தரை நோக்கி வேண்டுறாரு. அந்த வேளையில் லேகி என்கிற பள்ளத்தாக்க பிளந்து அந்த தண்ணீரை கொடுத்து அவர் தாகத்தை தீர்த்து அவரை பிழைக்க வச்சதும் நம் தேவாதி தேவன் தான். இப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் தாகம் தீர்த்த நம்ம ஆண்டவர் ஏன் சிலுவையில் தாகமாக இருக்கிறேன் என்றார் அப்படின்னா, அவர் வந்து அன்பின் நம்மளுக்காக தான், மனுஷங்களுக்காக அன்பின் தாகமும் ஆத்தும தாகத்துக்காகவும் தான் அவர் வந்து தாகமாக இருக்கிறேன் அப்படின்னாரு. ஆண்டவர் சிலுவையில் அறைஞ்ச போது நிறைய பேர் அங்கே இருந்த ஜனங்கள் வந்து அவரை கேலி செஞ்சுட்டு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அந்த வார்த்தையை சொல்கிறாரு, தாகமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு. எடுத்தவங்க வாசிங்க ரோமர் 5:8. நம்ம நல்லவங்களாக இருக்கிறதுனால மட்டும் அவர் நமக்காக அவரை கொடுக்கல. நம்ம பாவிகளாக இருந்த வேலையிலும் இயேசு நமக்காக அவரை வந்து நம்மளை கொடுக்காரு. அவரை நமக்காக அவருடைய வேதனையை தாங்கிக்கிட்டாரு. நம்ம ரட்சிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக அவரையே அர்ப்பணிக்கிறாரு நமக்காக. இதுதான் ஒரு உண்மையான அன்பு அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். சுகத்தில் சந்தோஷத்தில் மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தியாகத்திலையும் வெளிப்படுது. இப்போ ஒரு தாய் வந்து தன் குழந்தைக்காக பசி இருந்தாலும் உணவையை விட்டு கொடுக்குறா. அந்த மாதிரி இயேசு அவர் நமக்காக எல்லாமே விட்டு கொடுத்துட்டாரு. இந்த அன்புல வந்து ஒரு தியாகம் அப்படி இருக்கிறது. இயேசுவின் தாகமாக இருக்கிறேன் என்பது வந்து அவருடைய தாகத்தை விட நம்மை நேசிக்கும் அவருடைய இதயத்தின் தாகம் தான் ரொம்ப இருந்துச்சு. 2 சாமுவேல் 23 15 முதல் 17 வசனங்கள் வாசிங்க. 2 சாமுவேல் 23 15 முதல் 17.
இந்த இடத்துல என்னன்னா, தாவீது வந்து ஒரு சமயம் வந்து போர்ல இருந்தார். அப்போது அந்த போர் முடிஞ்சோடனே அவர் ரொம்ப தாகமாக இருந்தார். அந்த டைமில் அவர் சொல்கிறாரு, எனக்கு இந்த பெத்லகேமில் இருக்கிற கிணற்று தண்ணீர் கிடைத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அதை கேட்டு அந்த 3 வீரர்கள் வந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இவருக்காண்டி தண்ணி எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்ட்டு அவங்க உயிரை பணைய வச்சு அவங்க எதிரிகளோட சண்டை போட்டு அந்த தண்ணீரை வந்து கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் தாவீதுக்கு கொடுக்குறாங்க. கொடுத்தோடனே அந்த தாவீது என்ன செஞ்சிருந்தானா, குடிக்க மாட்டாரு. குடிக்காம, இந்த தண்ணீர் வந்து நீங்கள் உங்கள் உயிரை பணைய வச்சு எனக்கு கொண்டு வந்திருக்கீங்க, இது எனக்கு தண்ணீராக தெரில, இது வந்து ஒரு பலியாக நான் பார்க்குறேன், இரத்த பலியாக நான் பார்க்குறேன் அப்படின்னு அவர் தாகத்தை வந்து அவர் வந்து தாங்கினார். அந்த மாதிரி தாகம் அப்படின்னா ஒரு உயிரின் மதிப்பாக இந்த இடத்துல வந்து காண்பிக்கப்படுது. தாவீது வந்து தண்ணீரை குடிக்கவில்லை, அது பலியாய் மாறியது. இயேசு கிறிஸ்து வந்து தாகமாக இருந்தார், ஆனால் தன்னை முழுமையாக பலியிட்டார் அவர் நமக்காக. இந்த 2 விஷயத்துலையும் நம்ம பார்க்கும்போது தாகம் அப்படிங்கிறது வந்து ஒரு தியாகத்தோட இணைக்கப்படுகிறது. தாவீது வந்து சொல்றாரு, இரு ரத்தம் போல இருக்கு இந்த தண்ணீர் அப்படின்ட்டு. இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல வந்து என்ன காண்பிக்கிறாருன்னா, உண்மையிலே அவருடைய ரத்தத்தை நமக்காக சிந்தினாரு. அவருடைய தாகத்தை வந்து நமக்காக அவர் தாங்கி கொண்டாரு. இதுல ஒரு ஆழமான உண்மை என்னன்னா, தாவீது வந்து தண்ணீரை தேவனுக்காக ஊற்றினார், அவர் குடிக்காம அதை ஆண்டவருக்கு ஊற்றி விட்டாரு. இயேசு வந்து தன் உயிரையே நமக்காக ஊற்றினார். யோவான் எழுதின யோவான் 4:14 வாசிங்க. 4:14. உலகபூர்வமாக தாகம் அப்படின்னா ஒரு பணம் இல்லை ஒரு பொருள் மேலே ஆசை, இந்த மாதிரியான தாகங்கள் உலகபூர்வமாக உண்டு. ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்த்தோம், நமக்கு ஆவிக்குரிய ரீதியில் வந்து தாகத்தை தீர்க்கணும்னா ஆண்டவர் ஒருவரால் மட்டும்தான் அதை வந்து தாகத்தை வந்து தீர்க்க முடியும். நம்ம தாகப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் இப்போ வந்து தாகப்பட்டு இருக்கிறாரு. இன்றைக்கு நம்ம இதுலேருந்து என்ன கற்றுக்கொள்ளணும்னா, நம்ம ஒருத்தங்க மேலே அன்பு வைக்கும் அப்படின்னா அது ஒரு தியாகமாக நம்ம வந்து சும்மா பேருக்கு சொல்லாமல் உண்மையாகவே அதை வந்து செய்யணும், செயல்லையும் நம்ம வந்து காட்டணும். அதே மாதிரி ஒவ்வொரு மனிதர்கள் அப்படி ஒரு மனிதங்க இருக்காங்கன்னா அந்த ஒவ்வொரு உயிரும் மதிக்கப்படணும். அந்த ஒவ்வொரு உயிர்க்காக தான் அவர் தாகப்பட்டு அங்கே சிலுவையில் வந்து நான் தாகமாக இருக்கிறேன், ஒரு ஆத்மா கூட வீண் பெயரக்கூடாது அப்படின்னு அந்த சிலுவையில் வந்து அவர் வருந்துறாரு. நம்ம வந்து இயேசுவிடம் வந்து வர வேண்டும். நம்முடைய ஆவிக்குரிய தாகம் அவர் மட்டுமே தீர்க்க முடியும். அங்கே நான் தாவீது கதை சொன்னேன், தாவீது தண்ணீரை குடிக்க மறுத்தார், ஆனால் இயேசு தாகத்தை தாங்கினார். எதுக்காக அவர் தாகத்தை தாங்கினார்னா, நம்ம எல்லாரும் ஜீவ தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதற்காக. ஜீவ தண்ணீர்னா நித்திய வாழ்வு. அந்த தாவீது வந்து தண்ணீரை தேவனுக்காக ஊற்றினால், ஆனால் இயேசு வந்து என்ன செஞ்சார்னா அவருடைய இரத்தத்தையே நமக்காக ஊற்றினார். தலைகளை தாழ்த்தி ஆவியானவரே நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நான் கொடுத்த இந்த வார்த்தையின் நிமித்தம் ஆவியானவரே நீங்கள் பேசியிருக்கிறீங்க. பரலோக பிதாவே, என் உள்ளம் உம்மை தாகமாக ஏங்குகிறது, என் தாகத்தை நீர் மட்டும் தீர்க்க முடியும். ஆண்டவரே கர்த்தாவே, என்னை உம்முடைய சந்நிதியில் நிரப்பும், உம்முடைய பாதையில் என்னை நடத்தும். ஆவியானவரே இயேசுவின் மூலம் ஜெபங்கள் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய